அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசணும் பிரதர், என்னை ஆசீர்வதிக்கணும், தரிசனத்தின் மூலமாய் சொப்பனத்தின் மூலமாய் என்னுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் உணர்த்த வேண்டும், என் எல்லைகளை பெரிதாக்கணும், இதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக நீங்களும் ஜெபிங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் கூட இந்த காலை நேரத்தில் என்னோடு கூட ஆண்டவர் பேசி என் எதிர்காலத்தை உணர்த்தி என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 35 அதிகாரம் 9வது வசனம். யாக்கோபு பதானராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்தார். மறுபடியும் தரிசனமாகி ஆசீர்வதித்தார். இந்த நாள் காலை நேரத்திலே தேவன் மீண்டுமாய் உங்களோடு கூட பேசி தரிசனமாய் சொப்பனமாய் வார்த்தையாய் பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாம் மகிமைப்படட்டும். ஈசாக்கின் இடத்திலிருந்து யாக்கோபு தன் தாய்மாமனாகிய லாபான் வீட்டுக்கு புறப்பட்டு போவார். ஆதியாகமம் 28 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது 11வது 12வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிற வேளையில் யாக்கோபு மாலை மயங்கும் நேரத்தில் ஒரு கல்லை எடுத்து தலையின் மேல் வைத்து தூங்க ஆரம்பிப்பார். ஒரு சொப்பனம் வரும். ஒரு ஏணி வானத்துக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. அது நுனி வானத்தை எட்டியிருக்கிறது. அதற்கு மேலாய் தேவன் யாக்கோபோடு கூட பேச ஆரம்பிப்பார். அவர் சொல்லுவார், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல மாற்றுவேன். நீ மேற்கையும் கிழக்கையும் தெற்கையும் வடக்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் சொன்னபடியே யாக்கோபை ஆசீர்வதித்து திரளான ஐஸ்வர்யத்தை கொடுத்து திரும்பவும் தேவன் தரிசனமான இடத்திற்கு அழைத்து வருவார். அதே இடத்திலே மீண்டும் ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுவார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றப் போகிறேன். உன் பெயர் இனி யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் என்று சொல்லி ஆதியாகமம் 35 அதிகாரம் 10வது 11வது வசனத்திலே சொல்லுவார். பாருங்கள், எந்த இடத்தில் தரிசனமானாரோ அதே இடத்தில் ஆசீர்வதித்து திரும்பியும் கொண்டு வந்து அதே இடத்தில் மீண்டும் தரிசனமாகிறார். எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். அதே போல இந்த காலை நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, என்றோ ஒரு நாள் உங்களோடு கூட ஆண்டவர் பேசியிருக்கலாம். மீண்டுமாய் அதே சூழ்நிலையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை அற்புதமாய் நடத்தப் போகிறார். மீண்டும் சொப்பனத்தின் மூலம் தரிசனத்தின் மூலம் தேவ வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். உங்கள் எதிர்காலத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார். உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் இந்த யாக்கோபு செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை மாத்திரம் செய்தால் நலமாயிருக்கும். யாக்கோபு தேவனை மட்டும் சார்ந்திருந்தார். அதனால்தான் ஆண்டவர் இதற்கு பின்வருகிற பரிசுத்தவான்களிடத்தில் வெளிப்படுத்தும் போது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்று மோசேக்கு கூட அப்படிதான் வெளிப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு பிரியமாய் உண்மையாய் மனதளவில் சரீர அளவில் எல்லாவற்றிலும் பயபக்தியோடு கூட நடந்து கொண்டால் நிச்சயம் கர்த்தர் யாக்கோபை எப்படி நடத்தினாரோ அதே போல நம்மையும் நடத்துவார், நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்மோடு கூட பேசுவார். நாம் அவருக்கு உண்மையாக இருந்தால் அவர் நம்மோடு கூட இருந்து மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். இன்னைக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்கலாம், சரி செய்யலாம், ஆண்டவரோடு நெருங்கலாம். மீண்டும் கர்த்தர் பேசி அற்புதமாய் நடத்தப் போகிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். யாக்கோபை மறுபடியும் சந்தித்து தரிசனமாகி ஆசீர்வதித்து அவரை உயர்த்தினது போல
அப்பா, நீ இதை காண்கிற நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசி அவர்கள் எதிர்காலத்தை குறித்து உணர்த்தி ஆசீர்வதித்து அவருடைய எல்லைகளை பெரிதாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.